அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 51, தெரிந்து தெளிதல். குறள் எண் 501. அறம் பொருள் இன்பம் உயிர் அச்சம் நான்கின் திறந்தெறிந்து தேரப்படும். அறம் பொருள் இன்பம் உயிர்க்காக அஞ்சும் அச்சம் ஆகிய 4 வகையாலும் ஆராயப்பட்ட பிறகே ஒருவன் ஒரு தொழிலுக்கு உரியவனாக தெளியப்படுவான். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் காலத்தில் மன்னராட்சி, ஆனால் இப்போது மக்களாட்சி. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார். இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒன்றிய அரசிலிருந்து தேர்வு எழுதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஐஏஎஸ் தேர்வு என்று ஒன்று உண்டு. அந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு மட்டும் நேரடி தேர்வும் உண்டு. அதில் சில கேள்விகள் கேட்பார்கள். அதை அவன் எப்படி சொல்கிறார்கள் என்று வைத்தே இந்த ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்வு செய்யப்படுவார். அதைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். ஒரு மாவட்ட தலைவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். அவர் மாவட்ட தலைவருக்கு நல்ல சம்பளம் உண்டு. அந்த சம்பளம் அரசாங்கமும் அவருக்கு தேவையான சம்பளமும் கொடுக்க வேண்டும். எல்லா வகையிலும் எல்லாமே உண்டு. அப்படி இருக்கையில் அவர் எந்த விதமான அந்த அறம் பொருள் இன்பம் உயிர்க்காக அஞ்சும் அச்சம் ஆகிய 4 வகையாலும் ஆராயப்பட்ட பிறகே அவர் தேர்ந்தெடுத்து ஒரு தொழிலுக்கு உரியவராக தெளியப்படுவார். அதைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உணர்த்துகிறார். அதுதான் இப்போது ஐஏஎஸ் தேர்வு வைத்து அதில் நல்ல மார்க் வாங்கியவர்களை வைத்து தேர்வில் ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதைத்தான் திருவள்ளுவர் அப்போது மன்னராட்சியில் தெரிவித்துள்ளார். அதை இப்போது மக்களாட்சியில் கடைப்பிடித்து வருகிறார்கள். நன்றி. மீண்டும் நாளை பார்ப்போம்.